ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில மெட்டீரியல்ஸை ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். ஃபீனிக்ஸ் கோச்சிங் சென்டருடைய இன்ஸ்டன்ட் நோட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஏஓ மெட்டீரியலை நான் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிட்டேன். அது பண்ணுறப்பவே சொல்லியிருந்தேன், ஜெண்டர் ஸ்டடீஸ் மெட்டீரியல் வந்த உடனே நான் அதை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன்னு. நவ் ஐ எம் கோயிங் டு ரிவ்யூ தோஸ் மெட்டீரியல். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னாலும் யூனிட் 8 அண்ட் ஆப்டிடியூட் மெட்டீரியல் இன்னும் ரெடி ஆகலை, நம்ம கைக்கு கிடைக்கல. இது வரைக்கும் கிடைச்ச மெட்டீரியலை உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன். ஸோ தட் யூ ஹேவ் அ கம்ப்ளீட் clarity about it, because நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. இந்த டைமில் உட்காந்து என்னென்ன சோர்ஸஸில் படிக்கணுன்றதை நம்ம தேடி தேடி படிக்கிறதுக்கு we have less time. அதுதான் காரணம். பட் படிக்கலாம், பட் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இது ஓத்தா இல்லையா, உள்ளே இருக்க கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்ற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் இந்த கிளாரிட்டியை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெண்டர் ஸ்டடீஸ் அரௌண்ட் 8 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெண்டர் ஸ்டடீஸ். ஜெண்டர் ஸ்டடீஸில் ஜெண்டர் சயின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த புக் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அரவுண்ட் 179 பேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ப்ரொவைடட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆக்சுவலி இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னு சொல்லணும்னா, நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடியே பார்த்தீங்கன்னா தே ஹவ் ப்ரொவைடட் த கொஷின்ஸ். ஸோ தட் ஒரு டாபிக் படித்து முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களான்றதை பார்க்குறதுக்கான ஒரு நல்ல ஐடியாவாக இது இருக்குது. பிகாஸ் தனியாக படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது, நம்ம படிக்கிற ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் கேட்குறாங்களான்றதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அந்த ஹெல்ப் இந்த புக் நமக்கு பண்ணுது. இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட், ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரெஷர், ஃப்ளூயிட் ப்ரெஷர், மோஷன், தெர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வரைக்கும் தே ஹவ் ப்ரொவைடட் எவ்ரி திங். இதிலே பார்த்தீங்கன்னா ஹீட், லைட், சவுண்ட் எல்லாமே கவர் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கணுமா இது படிக்கணுன்ற மாதிரி டவுட் இருக்கும். ஸ்கூல் புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஹீட், லைட், சவுண்ட் ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு லெசன்ஸாக இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல ஒரு புக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நம்ம நிறைய இடத்துல எங்கே இருக்குன்றதை தேடாமல் இருக்கிறத படித்தா போதுன்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் வி ஹாவ் வெரி லெஸ் டைம். கிட்டத்தட்ட ஒரு 60 days தான் இருக்க போகுது. இந்த டைமில் நம்ம நிறைய தேடி தேடி படிக்கிறதுக்கு வி டோன்ட் ஹாவ் டைம். அதுக்காக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கையில் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக இட் இஸ் ஒரு இன்ஸ்டன்ட் நோட்ஸாக தானே இருக்குது. நம்ம தனியாக நோட்ஸ் எடுத்து வைக்காமல் கொடுத்துருக்கிறத படித்தாலே மோர் தேன் இனஃப்ன்ற அளவுக்கு தே ஹவ் ப்ரொவைடட் இட். ஓகேங்களா? ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், டிஎன்பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னா ஓல்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் 2013 ஜான்வரி 2021, தட் இஸ் குரூப் 1 வரைக்கும் இருக்க எல்லா கொஷின் அலாங் வித் ஆன்சரை தே ஹவ் ப்ரொவைடட் இட். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஓல்ட் கொஷின்ஸ் 2013 2021 வரைக்கும் தே ஹவ் ப்ரொவைடட் இட். ஸோ எல்லாமே இருக்குது, நோட்ஸாகவே ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம படித்தா மட்டும் போதுன்ற அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? தட்ஸ் இட். இது தான் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மெட்டீரியல். தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி மெட்டீரியல். பாட்னி அண்ட் ஜுவாலஜி பற்றி சொல்லணும்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வி கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் ஒரு 7 கொஷின் வரைக்கும் வரலாம், அதை தாண்டி போகாது. பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட பயாலஜிக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம அக்ரி ஆஃபீஸர்ன்றனால மேபி ஜிஎஸ்ல பயாலஜி ரிலேட்டட் கொஷின்ஸ் கூட அதிகமாக கேட்கலாம், தெரியல, அந்த மாதிரி கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல கம்பேரிங் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொஷின்ஸ் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட 256 பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2013 2021 வரைக்கும் இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அலாங் வித் ஆன்சரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் த மெட்டீரியல். உள்ள இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். புக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் முன்னாடி ஏஓக்கு மெட்டீரியல் ரிவ்யூ பண்ணுறப்பவே சொல்லியிருப்பேன், எவ்ரி திங் இஸ் வெரி பர்ஃபெக்ட். இப்போ பாட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லில் ஆரம்பிக்குது, செல் டிவிஷன். டைவர்சிட்டியில் ஆரம்பிச்சிங்கன்னா டைவர்சிட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, ப்ரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னெல்லாம் தேவையோ, நம்ம சிலபஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் ஜுவாலஜியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் அனிமல் செல்ல ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இப்போ சம் இம்பார்ட்டண்ட்டான சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமன் ஃபிசியாலஜியில் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து ரெஸ்பிரேட்டரி, ஹியூமன் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ், எக்ஸ்க்ரீட்டரின்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ்லேருந்து எக்கனாமிக் ஜுவாலஜி வரைக்கும் இருக்கும். அதுக்கு கீழே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கே இருக்குன்றதை தேட தேவையில்லை, அவங்களே எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் ஹைலைட் பண்ணியே கொடுத்துட்டாங்க.
லைக் நம்ம தனியாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வி டோன்ட் ஹேவ் டைம், ரைட்? அந்த டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேவையான இடத்துல டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம வாங்கி படித்தா மட்டும் போதுன்ற அளவுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து ரொம்பவே ப்ராப்பராகவே இருக்குது. ஓகேங்களா? தட்ஸ் இட். இப்போ நம்ம சயின்ஸ் புக்ஸ் வந்து பார்த்துட்டோம். தென் அதுக்கடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் சாலிட் கொஷின்ஸ் ஃப்ரம் இட். ஒரு 10 கொஷின் வரைக்கும் கேட்கலாம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அதில் சில இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் இருக்குது, நான் அதெல்லாமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 160 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இண்டெக்ஸ் பார்த்துடலாம். இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியானாலே லைக் நிறைய இருக்கும். அதுலேயே சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் இருக்கும். அதனால இந்த புக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அது ரிமைனிங் 2 புக்கில் கூட பார்க்கல. பட் இந்த புக்கில் வந்து தே ஹவ் ப்ரொவைடட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு முன்னாடியே பாயிண்ட்ஸ் டு பாண்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுத்துட்றேன். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்கணுன்றதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து லைக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக இருக்கட்டும், ஜெயினிசம் புத்திசம்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் விஜயநகர் எம்பையர்லேருந்து லைக் கிங்டமில் சில கொஷின் கேட்பாங்க. தென் அது கீழே சவுத் இந்தியன் கிங்டம்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி சில கோர் ஏரியா மட்டும் கவர் பண்ணாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். பட் தே ஹவ் ப்ரொவைடட் எவ்ரி திங். இது நம்மளுடைய இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சிங்கனாலும் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஷியராக ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அட் த எண்டில் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாண்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே தனியாகவும் நமக்கு இங்கே கொடுத்துடுறதுனால ஜஸ்ட் நம்ம இதை ஒரு ரீட் அவுட் கொடுத்தாலே போதும். உள்ள ஒன்ஸ் நம்ம டெப்த்தாக படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கடைசி டைமில் ரிவிஷனுக்காக இதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் இட். இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பாலிட்டி. கம்பேரிங் அதர் சப்ஜெக்ட்ஸ், இந்தியன் பாலிட்டியில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டி நம்ம நல்லாவே படிக்கணும். அதுக்காக நம்ம இந்த டைம் நமக்கு இருக்க 60 டேஸில் இப்போ உட்காந்து லக்ஷ்மிகாந்த் எடுத்து வச்சு படிக்கிறது வந்து இட் இஸ் அ குட் டிசிஷன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் நாட் அ வைஸ் டிசிஷன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு லக்ஷ்மிகாந்தில் இருக்க மெட்டீரியலோ ஒரு கம்பைல்டு சோர்ஸாக தனியாக இருந்துச்சுன்னா அதை படிக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். அந்த ஹெல்ப் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. சீரியஸாங்க நம்ம மற்ற புக்ஸை விட இந்த புக்ஸ் நான் நல்லாவே படித்து பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை வந்து லைக் இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட்னா அதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்களோ எதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ தனியாகவே டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது. எந்த டேட்டாவும் தப்பாக இல்லை, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக கம்பைல்ட் ஆகியிருக்கனால ஜஸ்ட் நம்ம படித்தா போதுன்ற அளவுக்கு இட் இஸ் தேர். ஓகேங்களா? இது தான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்தியன் பாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மேபி நான் இதுதான் அதிகமாக படித்தனால எனக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ. எல்லாமே வந்து ப்ராப்பராகவும் கொடுத்துருக்காங்க. அட் த எண்டில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் தி பாயிண்ட்ஸ் டு பாண்டர் ஆல்சோ. இப்போ புக் வந்து இவ்வளோ பெருசு இருக்குன்னா இதை ஃபுல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அட் த எண்டில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸில் எல்லா ஆர்டிக்கலுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில ஆர்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் கூட பின்னாடி கொடுத்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ப்ரொவைடட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்சோ ஃப்ரம் 2013 2020 வரைக்கும் இருக்கிறதையும் கொடுத்துருக்காங்க அலாங் வித் ஆன்சர். ஸோ தட் படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் டு பாண்டர் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா, கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு தே ஹவ் ப்ரொவைடட் த PYQ. ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பார்க்க போகிறோம். பாலிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஓகேங்களா? இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 1 செகண்ட். பின்னாடி பார்த்தீங்கன்னா நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம எதாவது எழுதி வைக்கணும்னா கூட எழுதி வச்சுக்கலாம். 218 பேஜஸ் வந்து இருக்குது. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை விட வெளியே இருந்து சம் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்பாங்களோ அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லை, வெளியே இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸை எடுத்து கொடுத்துருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தட் நம்ம மற்றவங்களை விட ஸ்கோரிங் அதிகப்படுறதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கண்டிப்பாக
இந்த புக் லைக் இந்தியன் பாலிட்டி ஐஎன்எம்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹெல்ப் அவங்க பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இண்டெக்ஸ் காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ யூரோப்பியன் பெனட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள இருக்க அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே டீடைல்டு மேனரில் ப்ரொவைட் ஆகியிருக்கு. அதிலிருந்து கிட்டத்தட்ட கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லைக் க்ரோத் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் தே ஹவ் ப்ரொவைடட் எவ்ரி திங். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ரிட்டன் பை இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் கூட தனியாக கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசியில் அந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறையவே கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே டைம்லைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே சோர்சஸ்லேருந்து இருக்குது. ரெடிமேட் மெட்டீரியல், அதுதான் நான் இதில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இட் இஸ் லைக் ஒரு ரெடிமேட் மெட்டீரியல். நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை, எல்லாமே தேடி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன லைக் இம்பார்ட்டண்ட்டான ப்ரெஸ் ஆர் ஜேர்னல்ஸ் இருக்குது, அதை யார் வந்து கொண்டுட்டு வந்தால், அதோட எடிட்டர் யார், எந்த டைமில் கொண்டுட்டு வந்தாங்கன்ற முதற்கொண்டு எல்லாமே டேபிளைஸ் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம படிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? நிக்நேம்ஸ் ஆஃப் த லீடர், நீங்கள் இந்த புக்ஸை வாங்கி ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே கம்பைல்டு ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ்ன்றது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அந்தளவுக்கு தே ஹவ் மேட் இட். ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாண்டர், இது நம்ம டெப்த்தாக உள்ளே படிச்சிட்டோம். அதுலேருந்து சில இருக்க இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை தனியாக எடுத்தும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நமக்கு டபுள் ரிவிஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும், கடைசி டைமில் ப்ராப்பராக படித்த மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ப்ரொவைடட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆல்சோ. அதுவும் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. குரூப் 2னா குரூப் 2வோட கொஷின், அதுக்கடுத்து கம்பைன்ட் இன்ஜினியரிங்னா அதோடைய கொஷின்ற மாதிரி தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வைஸாகவும் தே ஹவ் ப்ரொவைடட் இட். ஓகேங்களா? தட்ஸ் இட். இது வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட். தென் அதுக்கடுத்த மெட்டீரியல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னவா இருக்கும்னா, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவை படிப்பாங்க, தமிழ்நாடுவை மிஸ் பண்ணிவிடுவாங்க. பட் அது யூனிட் 9 இருக்கட்டும், அதுக்கு நம்ம டபுள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லலாம். அது ஜியாகிரஃபிலையும் வரும், யூனிட் 9லையும் வரும். ஸோ தட் வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இட். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த புக்கில் வந்து ஒன் செகண்ட் அரௌண்டு 215 பேஜஸ் வந்து இருக்குது. இப்போ கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் சோலார் சிஸ்டம்லேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் தோ நம்மளுடைய சிலபஸில் வந்து சோலார் சிஸ்டம் இல்லைனாலும் அதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேருக்கு தாங்க சோலார் சிஸ்டம் கிடையாது, ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதை கொஷின்ஸ் கேட்குறத அவங்க நிறுத்தவே கிடையாது, கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவாக கவர் ஆகியிருக்கு. சோலார் சிஸ்டம்லேருந்து அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர். இப்போ பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர்லாம் ஸ்கூல் புக்கில் 7th இருக்கும், 9th இருக்கும், 11th இருக்கும்ட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நம்ம அது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இவங்க கவர் ஆகியிருக்கு. எல்லாமே வந்து கவர் ஆகியிருக்குங்க. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அட் த எண்டில் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் கூட இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லாமே வந்து கன்சைஸ் மேனரில் ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட தே ஹவ் ப்ரொவைடட் இட். ஒரு பர்ஃபெக்ட் மெட்டீரியல். ஜஸ்ட் ஒரு ரீடை கொடுத்துட்டு நம்ம பின்னாடி இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாலே போதும். ஓகேங்களா? அந்தளவுக்கு தே ஹவ் மேட் இட். ஓகேங்களா? திஸ் இஸ் ஜியாகிரஃபி அண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 202 பேஜஸ் வந்து இருக்குது. இதோடைய கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் ஆரம்பித்து எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம்லேருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் வரைக்கும், முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி வரைக்கும் எல்லாமே இருக்குது. அப்புறம் பாயிண்ட்ஸ் டு பாண்டரும் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினோட முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க, நான் அதை தான் சொல்லணும். ப்ராப்பராக இருக்குது, பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் இருக்குது. நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை. இப்போ ஸ்கூல் புக் படித்தோம்னா நம்ம எது எங்கெங்கே இருக்குன்றதை தேடி படித்து தனியாக நோட்ஸ் எடுத்து அதை ரிவைஸ் பண்ணணும். பட் இது வந்து நம்மளே கைப்பட எழுதுன நோட்ஸ் மாதிரியான புக்காக இருக்கனால ஜஸ்ட் இதை அண்டர்லைன் பண்ணி நம்ம படிச்சுட்டு இதை நம்ம கடைசி டைமில் பாயிண்ட்ஸ் டு பாண்டரை ரிவிஷனுக்கு வச்சுக்கிட்டாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப்ன்ற அளவுக்கு தே ஹவ் மேட் இட். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாண்டரில் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் என்னென்ன வந்திருக்குன்றது கொண்டு எல்லாம் டேபுலேட் பண்ணி கொடுத்ததுனால லைக் நம்ம தனியாக நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா?
நான் 60 டேஸ் இருக்கனால தான் இப்படி சொல்கிறேன், இல்லைனா நீங்கள் தனியாக நோட்ஸ் இருக்கிறதா பெட்டர்னு சொல்லுவேன். பட் நம்ம வந்து இப்போ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி இருக்கனால தான் ஐ ரெக்கமெண்ட் தீஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஓகே, இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை அலாங் வித் ஆன்சர் வந்து தே ஹவ் ப்ரொவைடட் இட். ஓகே, இப்போ நம்ம இந்தியன் எக்கானமி பார்த்துட்டோம். அட் த எண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் புக், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இது வந்து நம்ம டிஎன்பிசி சிலபஸில் நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்குறாங்க. நீங்கள் இப்போ குரூப் 1 பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்றது யாருமே இக்னோரே பண்ண முடியாத மாதிரியான ஒரு டாபிக். இதில் பர்ஃபெக்டாக மெட்டீரியல் எப்படி இருக்கா இல்லையான்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 133 பேஜஸ் இருக்குது. நம்ம டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து காட்டுறேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து கீழே இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு வரைக்கும் எல்லாமே நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெவலப்மெண்ட்னா என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்ன, HDIனா என்ன, யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்தாங்க, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு பேசிக்லேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக யூனிட் 9க்கு வந்து பர்ஃபெக்டான மெட்டீரியல் பெருசாக வெளியே கிடைக்காது. பெட்டர் யூ பீப்புள் கேன் கோ ஃபார் தீஸ் மெட்டீரியல் பிகாஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி நமக்கு கையில் கொடுத்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான். நான் இதை விட எந்த விஷயம் வந்து இல்லாததை கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்றதை நான் காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்டிஸ் எத்தனை டைப் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏர்லி பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருந்தது அதை பற்றிங்கிற எல்லா பேசிக் டீட்டெயில்ஸும் வந்து ஒரே இடத்துல கிடைக்குது. இதை நம்ம தேடி தேடி படிக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. இப்போ நேஷனல் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. நம்ம தமிழ்நாடுல இம்பார்ட்டண்ட்டாக 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்டிஸ் இருக்குது. அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்றது முதற்கொண்டு தே ஹவ் ப்ரொவைடட் என்ன பாயிண்ட் பை பாயிண்ட் மேனர். ஸோ தட் நம்ம இதை தேட தேவையில்ல. கண்டிப்பாக டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் 9 மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, தென் அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டி என்னென்ன விஷயத்தை கவர் பண்ணாங்க, என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்றது முதற்கொண்டு தே ஹவ் ப்ரொவைடட் எவ்ரி திங். இப்போ ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1969 இப்போ வரைக்கும் இருக்க எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து 2010 வரை கொடுத்துருக்காங்களா. தென் அதுக்கடுத்து அனைத்து இந்தியா அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1976 இருந்து அவங்க இருந்த வரைக்கும் அவங்க பீரியட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன கொண்டுட்டு வந்தாங்க, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்னென்ன கொண்டுட்டு வந்தாங்கன்ற அளவுக்கு இப்போ வரைக்கும் இருக்க அப்டேட்டட் டேட்டாவை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம டைம் சேவ் ரொம்ப பண்ணலாங்க. இந்த மெட்டீரியல் கையில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தாலே நமக்கு கொஷின் ஈஸியாக கேட்டுருவாங்க. ஏதாவது ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டு எந்த சீஃப் மினிஸ்டர் கொண்டுட்டு வந்தாங்க இல்லை எந்த பீரியடில் வந்துச்சுன்ற மாதிரி கேட்கலாம். இது நம்ம படிக்க படிக்க we can able to know that. ஓகேங்களா? இந்த மெட்டீரியல் நான் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுவை நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக மட்டும் பார்க்காம இது நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு ஆஃபீஸராக நம்ம போகிறதுனால பேசிக்காக இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி இந்த புக்கை அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தட் வுட் பி பர்ஃபெக்ட். அப்படித்தான் நான் அப்ரோச் பண்ணணும்னு நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப குட்டி மெட்டீரியல் தான், லைக் நிறைய பேஜஸ்லாம் கிடையாது. அரவுண்ட் 134 பேஜஸ் தான் இருக்குது. பட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இ கவர்னன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தட்ஸ் இட். ஐ ஹோப் ஃபீனிக்ஸ் மெட்டீரியலுடைய ஜெண்டர் ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்குன்ற ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வீடியோ அமௌங் யர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் ஜெண்டர் ஸ்டடீஸ் பற்றி நிறைய பேர் வரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, பர்ஃபெக்டான மெட்டீரியல் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. தேங்க்யூ ஆல்.